குழந்தைய கையில வாங்கும்போது இசையோட முகத்துல நீங்க சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஒரு பெரிய புதையல ஒருத்தங்கிட்ட இருந்து பறிச்சுட்டு வெறும் ஒரு சாக்லேட் கொடுத்து சந்தோஷப்படுத்துற மாதிரி இருக்கு நீ சொல்றது. அந்த குழந்தை முகத்தை பார்த்து இசை சந்தோஷப்பட்டதும் எமோஷனல் ஆனதும் உண்மைதான். ஆனா அவ அடி மனசுல தனக்கும் ஒரு குழந்தை வேணுங்கிற ஏக்கம் வந்திருக்குமா இல்லையா? என்ன மன்னிச்சிடுங்க. எனக்கு விஷால் இசை சந்தோஷம் முக்கியம்தான். ஆனா அதை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷம்தான் எனக்கு ரொம்ப முக்கியம். சுபத்ரா, என்ன பேசுற நீ? இசையும் விஷாலும் இந்த குடும்பம் தானே. அவங்கள வேதனைப்படுத்திட்டு இந்த குடும்பத்தோட சந்தோஷத்தை பத்தி பேசிட்டு இருக்க. I cannot accept this. என்னால இதை ஏத்துக்கவே முடியாது. இசையோட விஷயத்துல இப்படி ஒரு மேட்டர் இருக்கா? சுபத்ரா சத்தியம் வாங்கியிருக்கா. இப்படி ஒரு ட்விஸ்ட் இருக்கிறது நமக்கு தெரியாம போச்சு. என்னப்பா காலையில ரெண்டு பேரும் எதுக்கும் ரெடி ஆயிட்ட மாதிரி தெரியுது. ஏதாவது ஃபங்க்ஷனா? ஃபங்க்ஷனை விட முக்கியமான விஷயம்டா. ராகவ், அப்படி என்னமா அது? அதுவா, இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியும். அம்மா, இந்த ட்ரெஸ்ல நீங்க 5 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்கீங்கம்மா. ஏய் பல்லவி, பாத்தியா? ஐயோ பல்லவி, உனக்கு காசு வேணும்னா நீ அம்மா கிட்ட டைரக்டா கேட்டு கூட வாங்கிக்கலாம். அதுக்காக நீ இந்த மாதிரி பொய் சொன்னேன்னு வச்சுக்கோ, அப்புறம் ஒத்த உள்ள சொல்லிட்டேன். ஏய் சும்மா. பாத்தியா, பரவாயில்லையா? முதல் தடவை நான் அடிக்கிற கவுண்டருக்குலாம் அம்மா சிரிக்கிறாங்க. சரி பல்லவி, நீ அவுட் ஹவுஸ் போய் உன் அத்தையையும் வர்ஷினி அண்ணியையும் கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஸ்ரீஜா, அண்ணி சொன்னதை கேட்டியா? வர்ஷினி பல்லவிக்கு அண்ணியா? இவங்களுக்கு ஏதோ ஒண்ணு ஆயிடுச்சு ஸ்ரீஜா. சுபத்ரா, நம்ம வீட்டுக்கு விருந்தாளி யாராவது வராங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் தான் அத்தை. அது வரைக்கும் எல்லாரும் வெயிட் பண்ணுங்க. சிந்தாமணி அண்ணி, நீ போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வா. சரிங்க அண்ணி. யாரு வர போறாங்க? ஒருவேளை சொந்தக்காரங்க யாரும் வராங்களா? அம்மா, வர்ஷினி அண்ணியும் அத்தையும் வராங்க. வாங்க சம்பந்தி. இதாம்பா உன் வீடு. அங்க பக்கத்துல இருக்கானே உன் பெரிய தம்பி ராகவ், அவன் சின்ன தம்பி விஷால். ஹாய். உன் பின்னாடி நிக்கிறா பாரு உன் தங்கச்சி பல்லவி. ஹாய். மித்ராமா எல்லாரையும் எனக்கு போட்டோல காமிச்சிருக்காங்க. பாட்டி எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கு. பாஸ்கரா, இங்க என்னப்பா நடக்குது? யார் இந்த பையன்? அத்தை, இன்னுமா உங்களுக்கு இவ யாருன்னு தெரியல? ஆஹா, உங்களோட பெரிய பேரை நம்ம அசோக் அத்தை. குறப்பிரசவத்துல பிறந்து இறந்து போயிட்டதா நினைச்சேன் என் பையனை என் ஃப்ரெண்டு டாக்டர் மித்ரா தான் எனக்கு திருப்பி கொடுத்திருக்காங்க அத்தை. என் பேர உயிரோட இருக்கானா? ஆமா அத்தை. அசோக், அசோக், நான் உன் பாட்டிப்பா, உன் பாட்டி. என் பேர அம்மா, இது நம்ம அண்ணா அசோகா. பிரதர், உங்க எல்லாருக்கும் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. பிகாஸ் மித்ராமா உங்களை பத்தி எல்லாம் சொல்லும் போது எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. ராகவ், நம்ம அண்ணன் சாகலடா, உயிரோட தான் இருக்கான். சூப்பர்ண்ணா. அசோக் உயிரோட இருக்காருன்னு முன்னாடியே சொல்லிருக்கலாம்லம்மா.
ஆமாமா, ஒரே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுமா. குழப்பமே வேண்டாம். நான் உங்களுக்கெல்லாம் விவரமா சொல்றேன். அசோக் உயிரோட இருக்கிறது எனக்கே கொஞ்ச நாள் முன்னாடி தான் தெரியும். விஷால், விஷால், உனக்கு அசோக்னு ஒரு அண்ணன் இருக்கிறத ஏன் என்கிட்ட சொல்லல? நான் சொல்லலையா? இசை, அம்மா ஹால்ல சொன்னதை நீயும் தானே கேட்ட? எனக்கே அம்மா சொல்லும் போதுதான் அசோக் உயிரோட இருக்கிறதே தெரியும். இப்ப பாரு, அதுக்குள்ள வர்ஷினிக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிற அளவுக்கு பேசிட்டாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? எனக்கும் அதான் ஒரே குழப்பமா இருக்கு விஷால். ஆனா வர்ஷினி இந்த வீட்டுக்கு மருமகன்னு அத்தை எதுக்காக சொன்னாங்கன்னு இப்பதான் புரியுது. ச்சே, நான் கூட அந்த ஸ்ரீஜாவை விரட்டி விட்டுட்டு எப்படியாவது ராகவுக்கு வர்ஷினிய கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு நினைச்சேன். கடைசியில ச்சே, இப்படி ஆயிடுச்சு. இசை இசை இசை, இரு இரு, நீ டென்ஷன் ஆகாத. முதல்ல நாம அசோக் கிட்ட பேசுவோம். நாமளே இங்க இருக்கிற விஷயத்த சொல்லி அவனுக்கு புரிய வைப்போம். நீ எதுக்கு தேவையில்லாம டென்ஷன் ஆகிட்டு? விடு இசை. அண்ணி, உங்களை அம்மா வர சொன்னாங்க. அத்தை என்ன கூப்பிட்டாங்களா? இதோ வர. அத்தை வர சொன்னாங்களா? போயிட்டு வந்துடுறேன். இங்க பாரு வர்ஷினி, முடிஞ்ச விஷயம் தான். இங்க எதுவுமே மாற போறது கிடையாது. உன் அக்காவை பாத்தியா? அந்த வீட்ல எப்படி வாழ்றான்னு பார்த்தல்ல? ஏன் பொண்ணு ராணி மாதிரி வாழணும்னு எனக்கு ஆசை இருக்காதாடி? சொல்லு, எனக்கு ஆசை இருக்காதா? அம்மா, நீ என்ன சொன்னாலும் நான் அசோக்க கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். மீறி என்ன ஃபோர்ஸ் பண்ணா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு நான் அத்தை கிட்ட சொல்லிடுவேன். ஏய், என்ன உனக்கு அவ்வளவு திமிராயி போச்சா? உன்னை அந்த வீட்டோட மருமகளை ஆக்கணும்னு நான் எவ்வளவு கனவு கண்டுட்டு இருக்கேன். அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அதையே நீ வேணான்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்? பாரு, நீ மட்டும் இந்த கல்யாணத்தை நிறுத்தி பாரு. அதுக்கப்புறம் நீ என்ன உயிரோடவே பார்க்க முடியாது. போ, இதே உங்க அத்தை கிட்ட போய் சொல்லு. ஐயோ, ஏண்டி பாளற? இங்க பாரு, நான் உன் நல்லதுக்கு தானே சொல்றேன். அம்மா சொல்றத கேளு. நீ அசோக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீன்னா நல்லா இருப்ப வர்ஷினி. விஷால் இசை மேல எவ்வளவு கோவமா இருந்தான். இப்ப அவன் மாறல. அதே மாதிரிதான் எல்லாம் சரியாயிடும். அம்மா ப்ளீஸ் மா. நான் சொன்னதை மீறி சம்மந்தி அம்மா கிட்ட எதையாவது பேசுனேன்னு கேள்விப்பட்ட, அதுதான் நீ என்ன கடைசியா உயிரோட பாக்குற நாளா இருக்கும். அம்மா